வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தேவேஷ்குமார் சுவாமி. எல்லோருக்கும் இனிய மாலை. நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோயர்ஸ், வியூவர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சேனல்ல ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய டவுட் செக்ஷனை கமெண்ட்ஸா போஸ்ட் பண்ணுங்க. லைவ் செஷன்ஸ் வரும்போது நான் கிளியர் பண்றேன். அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் அது எதுன்னு போயிட்டு இருக்கு. ஸோ லைவ் வர முடியல. ஸோ லைவ் வரும்போது நான் டவுட்ஸ் கிளியர் பண்ணேன். சரிங்களா? நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் வாரம் சண்டே ஜூம்ல போயிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க பேரை கொடுத்து அட்மிஷன். சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம டாபிக் கொடுக்கலாம். நம்ம ஏற்கனவே 1-5-9, அதாவது திரிகோணத்துல வந்து 1-5-9 ஒரு திரிகோணம், 2-6-10 ஒரு திரிகோணம், 3-7-11 அது ஒரு திரிகோணம், 4-8-12 இது ஒரு திரிகோணம். 1-5-9ங்கிறது தர்ம திரிகோணம். சரிங்களா? 2-6-10ங்கிறது கர்ம திரிகோணம். 3-7-11ங்கிறது காம திரிகோணம். 4-8-12 மோட்ச திரிகோணம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது 2-6-10. சரிங்களா? 2-6-10 என்ன? கர்ம திரிகோணம். என்ன கர்மத்துக்காக நம்ம பிறப்பெடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பாவங்கள்ல 2-6-10 என்ன வேலை செஞ்சு பணம் ஈட்டுறோம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய பாவங்கள் தான் 2-6-10. தனஸ்தானம் 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம். குடும்பம், வாக்கு, பொருளாதாரம், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய முக பாவங்கள், அதாவது கண்ணு, மூக்கு, வாய், நாக்கு, கண்ணம், தாடை, இது ஃபுல்லா 2ஆம் இடம். சரிங்களா? பொருள் பற்று, குடும்பஸ்தானம். நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கிறோமா? சோ இது வந்து 2ஆம் இடம். ஒரு பேர் சொல்ற குடும்பத்துல நம்ம இருக்கிறோமா அப்படிங்கறது வந்து 2ஆம் இடம். 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம். இது மூலமா நம்ம எப்படி பணம் ஈட்டுறோம்? 2ஆம் இடம் ஒரு தனஸ்தானம். அதாவது தனாதிபதி வந்து ஒரு ஜாதகத்துல கிடவே கூடாது. பணம் வர்றதுக்கு உண்டான ஒரு பிளாக் மாதிரி ஆயிரும் அந்த இடம். 2ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கிறதோ, 2ஆம் அதிபதி போய் நீச்சமாகிறது, இல்ல 2ஆம் அதிபதி போய் மறைஞ்சு போறது, ராகு கேதுவோட க்ளோஸா போய் இணைஞ்சிருது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த 2ஆம் இடம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கவே செய்யும். பணம் வருவதில் முடக்கமாகும். சரிங்களா? அடுத்து 2-5ஆம் இடம். 2-5 என்ன? 6. அதாவது 6ங்கிறது 2-5ஆம் பாவம். பாருங்க, இங்க இருந்து 5 பாவத்தை போட்டீங்கன்னா 6ஆம் இடம். சோ வந்து 6ங்கிறது அடிமை ஜீவனம், உங்களுடைய நோய், கடன், வம்பு, வழக்கு. சரிங்களா? இதெல்லாம் தான் 6ஆம் இடம். ஒருத்தர் என்ன வேலை செஞ்சு பணம் ஈட்டுறார் அப்படின்னு பார்க்கக்கூடிய பாவம் தான் 6. அடிமை ஜீவனம், நல்ல வேலை. சரிங்களா? உறுப்புகள்ல பாத்தீங்கன்னா மேல் வயிறு, அந்த பாவங்களை குறிக்கக்கூடிய இடம் தான் 6. சரிங்களா? சோ இந்த பாவகம் கெட்டு போயிருக்கு, பாவத்துவமா ஆகுது அப்படின்னா நோய் இல்லை, கடன் இல்லை, வம்பு இல்லை, வழக்கு இல்லைன்னு எடுக்கலாம். ஆனாலும் கூட இந்த காரக கிரகம் சனி செவ்வாய் இருக்காங்க பாத்தீங்களா, நோய், வம்பு, வழக்கு, அவங்க இந்த ஜாதகத்துல வந்து அந்த விஷயத்த கொடுப்பாங்க. 6ல ஒரு பாவ கிரகம் இருக்கிறது தப்பு இல்லை. மேற்கொண்டு 2 பாவ கிரகம் தொடர்பு கொள்ளுது, இல்ல இன்னொரு கிரகம் பாக்குது, பாவ கிரகம் பாக்குறாங்க அப்படின்னா ரொம்ப அது மாதிரி கடன் தொல்லையில அவதிப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால 6ஆம் இடத்துல சுபர்கள் இருக்கிறதும் நல்ல விஷயமே இல்லை. 6ஆம் இடம் வந்து ஒரு பாவர் மட்டும் அமர்ந்து இருக்கலாம், அதுக்குதான் அது எக்ஸாம்ஷன். இதை தவிர்த்துட்டு 6ஆம் இடத்துல வந்து 2 பாவி இருக்கிறது, 3 பாவி தொடர்பு கொள்றதுல கடுமையான பாவத்துவம். 6ஆம் இடம் பாவத்துவம் ஆச்சுன்னா கடனை கட்ட முடியாம திணறது, பிரச்சனையில மாட்டிக்கிறது, இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? வேலையும் இல்லாம போயிடும், நல்ல வேலையும் இல்லாம போயிடும் 6ஆம் இடம் கட்டுச்சுன்னா. ஏன்னா அது ஒரு ஜீவனஸ்தானம். 2க்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான். சரிங்களா? சரி, 10ஆம் இடம் தொழில் மேன்மை, கர்மம், உங்களுடைய பதவி உயர்வு, ஒருத்தருடைய செயல்திறன். ஜாதகம் 10 கர்மஸ்தானம். ஜாதகர் என்ன மாதிரி தொழில் செஞ்சு முன்னுக்கு வர்றார் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய இடம் தான் 10. உயர் பதவிகள். 10ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால்களை குறிக்கக்கூடிய இடம் உறுப்புல. சரிங்களா? இப்ப 6ஆம் இடத்துக்கு 5 தான்
6ஆம் இடத்துக்கு 5ஆம் பாவம், 6ல இருந்து 5 பாவம் தள்ளி போனீங்கன்னா 10. ஒவ்வொன்றுமே 5 பாவங்கள். 2ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் தான் 10. 2க்கு 9ஆம் பாவம், அதாவது 2ல இருந்து 9 பாவம், அது 10. ஒருத்தர் என்ன தொழில் செஞ்சு மேன்மை அடைகிறார் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய பாவம் தான் 10. சரிங்களா? சோ இந்த 10ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா உங்களால தொழில் பண்ண முடியாது. அதாவது நான் இப்ப சொன்ன எல்லாமே பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம், லக்னத்துக்கு 6ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம், இப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா லக்னத்தை மட்டும் வச்சு பார்த்துட்டு எனக்கு கெட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்தீங்கன்னா ராசியும் கை கொடுக்கும். சரிங்களா? ஒருத்தருக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி கெட்டு போயிட்டாரு, ஆனா ராசிக்கு 10ஆம் அதிபதி நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா அவர் நல்ல தொழில் செஞ்சு அழகா வரக்கூடிய முன்னேற்றங்கள்லாம் இருக்கவே செய்யும். நிறைய ஜாதகம் வெறும் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரு தொழில் செய்ய முடியல அப்படின்ட்டு இருக்க வேண்டியது இல்லை. எப்பயுமே ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ஜாதகத்துல உண்டு. லக்னத்துக்கு 2ஆம் இடம் கெட்டு போயிருக்கு, ராசிக்கு 2ஆம் இடம் நல்லா இருந்தா அழகா பிழைக்கலாமே. சோ இது மாதிரிதான் நம்ம பார்க்கணும். 2, 6, 10 உங்களுடைய உழைப்பின் மேன்மையை கொடுக்கக்கூடிய இடம். ஒருத்தருக்கு 1, 5, 9 வலுத்திருக்கா, நோகாம பணம் வரும். 2, 6, 10 வலுத்திருக்கா, உழைச்சுதான் வரணும். அதுதான் அந்த கான்செப்ட். 2, 6, 10 வலுத்திருக்கா இல்ல 1, 5, 9 வலுத்திருக்காங்கிறதுதான் ஒரு ஜாதகத்தோட ஸ்பெஷாலிட்டி. 1, 5, 9 வலுத்திருக்கா ஈஸியா ஸ்ட்ரகிளே இல்லாம அவருக்கு எல்லா பாக்கியத்தையும் அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்துகிட்டே இருக்கும் ஒரு சாட்டிக்கு. ஆனா 2, 6, 10 வலுத்திருக்குன்னா அதுக்கு எஃபர்ட் போட்டு நிறைய முயற்சி செஞ்சுதான் ஜாதகர் பண்ற மாதிரி. சரிங்களா? இதுதான் இந்த கர்ம திரிகோணத்தோட விளக்கங்கள். சரிங்களா? உங்க ஜாதகத்துல எந்த திரிகோணம் வளர்த்திருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.